Chennai Silks. பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்தா நாளை பின்ன நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே வந்து தெரியாம பயம் இருக்கும். அந்த பயமே வந்து யாரையும் வந்து நியாயத்தை கேட்கவே வந்து நிறுவனங்கள் எந்த பயமும் இல்லாம வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க இத்தனாயிரம் பேர் தூக்க போறோம், எங்களுக்கு மிட் லெவல்ல நாங்க கட் பண்ண போறோம். 10% இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொன்ன இடத்துல 15% இப்போ வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் வந்து சாம்சங் ஊழியர்கள் வாங்குறாங்க. என் கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து நடக்குது. டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்ன்றது ஒரு மென்டல் ஹெல்த் ஹராஸ்மெண்ட் தான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய அவேர்னஸ் பில்ட் பண்ணோம்னா எல்லாரும் வந்து பேசுகிறதும் கிடையாது. 1000 பேரில் ஒருத்தர் வந்து எங்களை ரீச் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவர் கொஞ்சம் லைம்லைட் எதிர்பார்ப்பார். அது நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம். ஐடி துறை வந்து ஹைலி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கும். யாருக்கால யார் இழுத்து விடுறது, அப்போ தான் அவங்க முன்னாடி வெளியில் வர முடியும் அப்படின்றது வந்து ஐடி துறையில் ஹைலி காம்படிட்டிவ். நிறுவனங்கள் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னால் நான் வந்து ஒரு லெகசி டெக்னாலஜி, ஓல்டு டெக்னாலஜியில் நான் இருக்கணுன்றது வந்து நிறுவனத்தோடைய தேவையாக இருக்கும். நான் வந்து பெஞ்சில் இருக்கும் போது எனக்கு வந்து செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம் வேலைக்கு. ஆனால் அதில் இதெல்லாம் எனக்கு காட்டலாம்ன்றதே வந்து HR டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஊழியர்களுக்கு பெருசாக தெரியாது, மறைமுகமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுது. வணிக நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சாருகா. ஒரு காலத்துலலாம் ஐடி வேலைனாலே நம்ம எல்லாருக்கும் கனவு வேலை. இன்னும் சொல்லணும்னா நம்ம வீட்டிலே வந்து ஐடி வேலைக்கு எய்ம் பண்ண, அது ரொம்ப பெரிய வேலைலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஈவன் வேலைக்கு போகிற எல்லாருக்குமே லே ஆஃப் பயம், ஏஐ பயம், அதுக்கப்புறம் டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு நிறைய பயங்கள் இருக்குது அவங்களுக்குள்ளே. ஈவன் தோ அந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாமே லாபத்தில் ஓடினா கூட ஏன் ஐடி எம்ப்ளாயீஸை திடீர்னு டெர்மினேட் பண்ணுறாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது, இது எல்லாருமே எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்க பெரிய கேள்வி. இதை பற்றி விவாதிக்க ஐடி ஊழியர்களோட குரலாக ஒழிக்கிற யுனைட் சங்கத்தோட பொதுச் செயலாளர் திரு வெல்கின் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வியாக ஐடி எம்ப்ளாயீஸோட மனசில் இருக்க அந்த கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். இப்போது நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மாஸ் லே ஆஃப் பண்ணுறாங்க. 50,000, 75,000, அமேசான் இருக்கட்டும், ஆரக்கிள் இருக்கட்டும், அப்படியே பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே லே ஆஃப் பண்ணுறாங்க. ஈவன் தான் அவங்க நிறைய லாபம் ஈட்டினா கூட ஏன் நம்மளோட அரசு இதில் தலையிட மாட்டுறாங்க? அதாவது 90ஸ்க்கு அப்புறம், குறிப்பாக 1990ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு பாலிசியை வந்து அடாப்ட் பண்ணுது, நியூலிபரல் பாலிசி அப்படின்னு சொல்கிற பாலிசி. அதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான போது எப்போ வேணாலும் வெளியில் வந்து ஆட்களை வந்து துரத்திக்கலாம் அப்படின்றது வந்து அந்த நியூலிபரல் பாலிசியில் இருக்கிற ஒரு அம்சம். அது ஒரு பாலிசியாகவே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் சரி, என்டிஏவாக இருந்தாலும் சரி, யூபிஏவாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி கட்சிகள் வந்தாலும் மத்திய அரசாங்கத்தில் அவங்க வந்து இந்த நியூலிபரல் பாலிசி அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நியூலிபரல் பாலிசி ஏன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அது வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம வந்து 1990ஸ்ல ஒரு பெரிய கிரைசிஸில் நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க எல்லாருமே அந்த கடன் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தை ரெகுலேட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடாது. அப்படி ரெகுலேட் பண்ணிங்கன்னா நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம், அந்த வட்டியை வந்து சீக்கிரமாக கேட்போம், ஸோ அந்த மாதிரி நாங்கள் நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு சட்டம் 1947 இருக்குது. ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் இருந்தே நமக்கு நிறைய தொழிலாளர் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ டிசிஎஸ் பண்ண லே ஆஃபோ, அமேசான் பண்ணுறதோ, இது எல்லாமே இல்லீகல். ஆனால் இந்த இல்லீகல் ஆஸ்பெக்டை கவர்மெண்ட் தெரிஞ்சும், எல்லாரும் நியூஸ் படிக்கிற ஆஃபீஸர்ஸ் தான், பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கிறாங்க, இருந்தாலுமே இதை வந்து அமல்படுத்துறதுக்கு, என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு பெரும் தயக்கம் வந்து காட்டுறாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு தீர்வு வாங்கி கொடுக்குறோம். சில இடத்துல வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 14,000 15,000 பேர் தூக்கப்படும் போது அரசை எதிர்த்து, ஒரு நிறுவனத்தை எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படின்றது வந்து யாருக்கும் வந்து மனதில் கூட தோணாது. பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்தா நாளை பின்ன நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே வந்து தெரியாமல் பயம் இருக்கும். அந்த பயமே வந்து யாரையும் வந்து நியாயத்தை கேட்கவே வந்து தூண்ட மாட்டேங்குது. அதனால் சில பேர் வராங்க, அவங்களுக்கு நியாயத்தை கேட்க முடியுது. ஆனால் ஃபண்டமெண்டலி கொஸ்டின் என்னென்னா, நிறுவனம் சட்டத்தை மீறி இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது ஒன்று,
நிறுவனம் சட்டத்தை மீறி இருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அந்த வேலை தான், அவங்க பேரே லேபர் டிபார்ட்மெண்ட் தான், இந்த லேபர் லாஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணுன்றது தான். அதை பண்ணாமல் அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இதற்கு பின்னால் இருக்கிறது இந்த நியூ லிபரல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் தான். ஏன் இப்போ ஃபுல்லாவே அந்த நிறுவனம் வந்து தன்னை ஒரு எம்ப்ளாயி நல சட்டத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு ஏன் பயப்படணும் அவங்க? அவங்க பயப்படலாம் பண்ணல, அவங்க வந்து வெளிப்படையாக தான் பண்ணுறாங்க. பயப்பட்டாதான் நாங்கள் வந்து இதை பற்றி வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறுவனங்கள் இந்த பயமும் எந்த இல்ல பயமும் இல்லாமல் அவங்களுக்கு. வெளிப்படையாக சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனாயிரம் பேர் தூக்க போகிறோம், எங்களுக்கு மிட் லெவலில் நாங்கள் கட் பண்ண போகிறோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி தான் பண்ணுறாங்க. பயம் யாருக்கு இருக்கணும்னா எப்படி உருவாகும்னா, கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் தான் வந்து உருவாகும். நம்ம சமீபத்தில் சாம்சங் கூட தமிழ்நாட்டில் பார்த்தோம். சாம்சங் கூட அந்த ஊழியர்களை கிட்டத்தட்ட ஸ்கூல் பசங்க மாதிரி முட்டி போட வைக்கிறது, ஒரு வாரமாக போய் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய மோசமான சூழ்நிலைகள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு யூனியன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்போதே அவங்க நிர்வாகம் வந்து ஒரு சாம்சங் கம்பெனி, இவ்வளோ ஃபேமஸ் கம்பெனி, அவங்கள வந்து முடியாதுன்னு சொல்லுது. அடுத்து அரசுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அரசு அப்படின்றது ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது, பெரும் நிறுவனங்களை நாங்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பட் அதே சமயம் கன்சிஸ்டன்ட் ப்ரொடெஸ்ட் இருக்கும்போது, கன்சிஸ்டன்ட் எம்ப்ளாயீஸோடைய அழுத்தம் இருக்கும்போது அங்கே நடக்குது. சாம்சங்கில் அதுதான் வந்து விக்ட்ரியாக பார்க்குறோம். 10% இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு சொன்னது இடத்துல 15% இப்போ வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் வந்து சாம்சங் ஊழியர்கள் வாங்குறாங்க. ஒரு மாற்றத்தை குழுவா இருந்ததுனால தான் கொண்டு வர ஆமாம். முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து யூனியனாக ஃபார்ம் ஆகி என்னதான் வந்து சட்டத்தில் அலோவ் பண்ணலனாலும் இப்போ ஐடிலையும் அதுதான் பண்ணுறோம். சட்டப்படி யூனியன் ஃபார்ம் பண்ணணுன்றது வந்து எங்கேயுமே எழுதி வைக்கல. ஆனால் ஐடியில் வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணுறோம், கேசஸ் அப்பியர் ஆகுறோம், ஃபைட் பண்ணுறோம், வின் ஆகுறோம். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஸ்டேட்மெண்ட் நிர்வாகம் பண்ணுற தப்புக்களை வந்து மீடியாவில் சொல்கிறோம், அதுக்கு நிர்வாகம் பதில் சொல்லுது. அரசு மட்டும் தலையிட மாட்டேங்குது. அதுவும் எண்ணிக்கை வளர வளர அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தலையிட்டே ஆவாங்க அப்படின்றத நம்புகிறோம். ஆனால் இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி திடீர்னு லே ஆஃப் பண்ணப்படுறாரு, திடீர்னு டெர்மினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு சட்டப்பூர்வமாக எந்த மாதிரியான உரிமைகள் இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டெர்மினேட் அதாவது ஒரு வேலையில் எம்ப்ளாயர் வந்து விலகிறாரு கான்ட்ராக்ட்ல இருந்து அப்படின்னா அது பேர் டெர்மினேஷன். எம்ப்ளாயி வந்து விலகிறாங்கன்னா அது பேர் ரெசிக்னேஷன். பெரும்பாலும் ரெசிக்னேஷன் தான் நடக்கும். ஆனால் ஃபோர்ஸ்டு ரெசிக்னேஷன் நிறைய கேள்விப்படுறோம். ஏன்னா நிர்வாகத்துடைய தேவைக்காக நீங்களே வந்து வெளியில போங்கன்னு சொல்லுவாங்க. என் கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை சீரழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் இது வந்து நடக்குது. ஸோ டெர்மினேட் பண்ணா சட்ட அடிப்படையில் சில அம்சங்கள் மூலியமாக தான் டெர்மினேட் பண்ண முடியும். அவர் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கணும் நிறுவனத்துக்கு, அப்பனா டெர்மினேட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு 7 நாளுக்கு மேலே நிறுவனத்துக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் அவர் அப்ஸ்காண்ட் ஆயிருக்கணும், அப்போ டெர்மினேட் பண்ணலாம். பெரிய கிரிமினல் கேஸில் ஏதாவது கன்விக்ட் ஆயிருக்கணும், அவர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கணும், அப்போனா வந்து பண்ணலாம். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அவருக்கு வந்து டெர்மினேஷனே கொடுக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில். அதனால் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஊழியர்களை ஏமாற்றி அவங்களை நிர்பந்தப்படுத்தி ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் நடந்துருக்கு. ஃபோர்ஸ்ஃபுல் ரெசிக்னேஷன் 99% வந்து நடக்குது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிசைன் நீங்கள் பண்ணும்போது லீகலாக சேலஞ்ச் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் அப்போவுமே நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவங்க வந்து உடனே வெயிட் பண்ணாமல் அவங்க பெட்டிஷன் அவங்க சைடில் போடலாம், ஊழியர்கள் சைடில் போட்டால் உடனடியாக வந்து லேபர் கமிஷனர் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அடிப்படையில் ரெசிக்னேஷன் நடந்துச்சு, நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்ற அம்சங்கள்லாம் கேட்டு அவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குறதோ வந்து நடந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு 6 மாத காலத்திலிருந்து 90 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் வரைக்கும் ஆகலாம். ஏன்னா நம்ம ப்ராசஸ் வந்து வெரி ஸ்லோ ஜுடிஷியரி ப்ராசஸ் தான். இதுதான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே வருது. என்னதான் நீங்கள் வந்து கேஸ் போடலாம், ஒரு பெட்டிஷன் கேஸ் கூட இல்லை, அது பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் வந்து கன்சிலேஷன் பேச்சுவார்த்தை தான் நடத்துறதுக்கு கமிஷனர்கிட்ட கேட்குறீங்க, மேனேஜ்மெண்ட்டை கூப்பிடுங்க என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சிலேஷன் பேச்சுவார்த்தையே 90 நாள் போகும். அதற்கு மேலே மேனேஜ்மெண்ட் ஒத்து வரலன்னா 4-5 வருஷம் உச்சபட்சமாக வந்து கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நியாயம் கேட்க போனீங்கன்னா நியாயம் கேட்க வருவியா அப்படின்னு ஜுடிஷியரி ப்ராசஸ் நமக்கு சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மாற்ற வேண்டிய அவசியமா இருக்கு. இப்போ ஒருத்தரை வந்து லே ஆஃப் பண்றாங்கன்னா அதுக்கு பயந்து இப்போ என்ன லே ஆஃப் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலேயே ஊழியர்கள் வந்து 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் அப்படின்னு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து மனநல பாதிக்கப்படுது. ப்ளஸ் அவங்களோட ஒர்க்கிங் கல்ச்சர் ஒரு டாக்ஸிக் ஒர்க்கிங் கல்ச்சராக மாறுது. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது உதவி உங்களோட சங்கத்துலேருந்து ஏதாவது கிடைக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக நிறைய இப்போ திடீர்னு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னும் போது பல பேருக்கு வந்து என்ன ஷாக்கிங்காக இருக்கும்னா, எல்லாருமே பெரும்பகுதி எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அவார்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் தூக்குவாங்க. ஏன்னா அவங்க அவார்டு வாங்கி நல்லா படித்து அதிக சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கலி ரீசன்ஸ்க்காக தான் இவங்க வந்து தூக்குறாங்க. சட்டப்படி அது குற்றம்.
பட் இந்த மாதிரி கூப்பிடும்போது அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணேன், நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு பெரிய ஷாக்குக்கு போவாங்க. அந்த ஷாக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து நாங்க பல உதவிகள் பண்றோம். பேசுறோம், நேர்ல போய் மீட் பண்றோம், எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்றோம். இது அவங்க கையில இல்லைன்றதையும் புரிய வைப்போம். ஏன்னா இது வந்து அவங்களால, அவங்க திறமையினால இதெல்லாம் இல்லைன்னு. இதுவே ஒரு பெரிய உதவியா இருக்கு. பட் இதுல குடும்பங்கள் எங்களால ரீச்சே பண்ண முடியாது. அதனால திடீர்னு ஒரு வேலை போகுதுன்னா ஊழியர் மட்டும் பாதிக்கப்படல, அந்த குடும்பத்துல இருக்க பெற்றோர், வயதானவர்கள், குழந்தைகள், எஜுகேஷன் பாதிக்கப்படுது, ஹெல்த் கேர் பாதிக்கப்படுது. ஒருத்தரோட குடும்பமே அதனால ஒரு பெரிய பாதிக்கப்படுது. இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா இங்க கிடைக்கிற சம்பளம் ஒரு குடும்பத்துக்கான ஊதியமா ஐடி துறையில இருக்கு. மற்ற துறையில எல்லாம் வந்து ஒரு நபருக்கான சம்பளம் தான் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு குடும்பத்துக்கான ஊதியமா கொடுக்கும்போது அதோட பாதிப்பும் ஒரு குடும்பத்தின் அளவுல வந்து இருக்கு. இதை நம்பி இஎம்ஐஸ் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கிரைசிஸ்ல வரும். ஆசைப்பட்டு வாங்கின காரோ வீடோ இதெல்லாம் விற்று தான் வந்து இந்த மாதிரி கிரைசிஸில் வேலை கிடைக்காத போது அவங்க மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதனால் இது வந்து எங்களால் மட்டும் அட்ரஸ் பண்ண முடியாது. எங்களால் தற்காலிகமாக ஊழியருக்கு அட்ரஸ் பண்ண முடியும். பட் இதுவே குடும்பமோ இல்லை எல்லாம் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா இதுக்கு பாலிசி தேவை. அன்ஃபார்ச்சுனேட்லி மென்டல் ஹராஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து லேபர் லால ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படி ஒரு இதுக்கே ஒரு பாலிசி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சென்சிட்டிவ்னஸே கிடையாது நம்ம நாட்டு சட்டத்தில் இது வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் சரி பரவாயில்ல, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்ததுன்னு கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்திருக்கிற தொழிலாளர் சட்டம், லேபர் கோட்ஸ், 4 லேபர் கோடில் வந்திருக்கு. அதுலேயும் வந்து மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இது மென்டல் ஒர்க், நாலேஜ் ஒர்க் ஐடி துறையில் பண்ணுறது முழுக்க மூளையை நம்பி அங்கே நடக்கிற வேலை தான். உடல் உழைப்பு கிடையாது. அதில் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்ட். ஸோ ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்டை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கோ புதுசாக வந்த சட்டங்கள் கூட வந்து இடம் கொடுக்காது தான் வந்து ஒரு பெரிய மோசமான நிலை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட மென்டல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்குது. டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்ன்றது ஒரு மென்டல் ஹெல்த் ஹராஸ்மெண்ட் தான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய அவேர்னஸ் பில்ட் பண்ணோம்னா சட்டம் ஏற்றினால்தான் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியுமே தவிர தனிநபர்கள்னாவோ 1-to-1 பேசுறதுனாலும் பெருசாக வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் வந்து பேசுறதும் கிடையாது. 1000 பேர்ல ஒருத்தர் வந்து எங்களை ரீச் பண்றாங்க அப்படின்னா பல்லாயிரம் பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட விளைவுகள் எவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படின்றதுல சில டைம் நியூஸில் வருது. அவங்க உயிரை மாய்த்து கொள்வது அதெல்லாம் வந்து நடக்குது. பட் இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா நம்ம வந்து பாலிசி லெவலில் தான் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த மாதிரியான லே ஆஃப் நடக்கும்போது ஏதாவது அப்ஸ்கில்லிங் பண்ணுறதுக்கோ இல்லைனா வேற ஏதாவது வேலை தேடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம் நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா? இல்லை, பட் யூனியனுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸே அவங்களுடைய தேவைக்கேற்ப டவுட்ஸ் வேணும்னா அவங்களே வந்து ஒவ்வொரு ஏரியாஸில் அவங்களே மீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணி அது இயல்பாக வந்து நடக்கிற விஷயமா இருக்கும். என் கம்பெனியில் நான் இந்த டூல் படிக்கிறேன், நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எனக்கு சம்மந்தமான எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், ஸோ அது யூனியனில் இருக்கிறவங்க அவங்க தே சப்போர்ட் ஈச் அதர். இதை தாண்டி கவர்மெண்ட்டும் வந்து ஸ்கில் இந்தியா இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்குது, கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. பட் இது என்னன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை விட்டு நீங்கள் குடும்பமெல்லாம் இருக்கும்போது வீட்டிலலாம் உட்காந்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆஃபீஸில் பயங்கர டைட் ஒர்க்காக இருக்கும். சம்டைம்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து ஓவர் டைம் ஸ்பில் ஆகும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும்னா ஒரே வழி வேலையிலேருந்து படிக்கணும்னா தூக்கத்தை விட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ தூக்கமாக வேலையா படிப்பா அப்படின்றது தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேலையை விட்டுட்டு படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். பெரும்பாலும் அதுவும் இருக்கிறதில்ல. ஸோ அந்த வேலை நேரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதது தான் வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. மற்றபடி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஏஐ வந்தாலே ஏதோ ஆகிரும், எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஈவன் ஸ்ரீதர் வேம்பு சார் கூட சொல்லியிருந்தாரு, ஏஐயால ரொம்ப துல்லியமா இந்த கோடிங்ஸ் எல்லாமே போட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவே ஏஐயால் தான் வேலைகள் போகுதா இல்லை அதை ஒரு சாக்கா சொல்றாங்களா? இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் ஏஐ கேப்பபிலிட்டி ஒரு முக்கியமான மைல்கல் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் ஹியூமனிட்டிக்கு ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட். ஸோ அது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸோடைய வேலையை இன்னும் எளிமையாகுது. ஸோ ஒரு டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக வேலையை வந்து சுருக்கும். அது இது கரெக்டாக பண்ணுது. பட் ஸ்ரீதர் வேம்பு வந்து ப்ரோக்ராமர்ஸே தேவையில்லை, டெஸ்டர்ஸே தேவையில்லை, அந்த மாதிரி வந்து எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவர் கொஞ்சம் லைம்லைட் எதிர்பார்ப்பார். அது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. டெக்னாலஜி வரும்போது அதனுடைய பயன் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஏஐ மாதிரியான தொழில்நுட்பம் நல்ல பயனை வந்து கொடுக்குது. அதை பயன்படுத்தி நிறுவனங்கள் வந்து காஸ்ட் கட்டிங் போகிறாங்க. எல்லா டெக்னாலஜிக்கும் எப்போவுமே ஒரு டெக்னாலஜி புதுசாக வரும்போது நிறைய ஹைப் இருக்கும்போது அதை காரணம் சொல்லி நான் வேலையை தூக்குறேன் அப்படின்னு நிறுவனங்கள் சொல்கிறாங்க. எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது டெக்னாலஜி ரீசனாக இருக்கும். பட் ரீசன் வந்து என்னதான் இருந்தாலும் அடிப்படையில்
ஒரு ரிலேட்டிவ்லி ஹைலி பெய்டு மிட் லெவலில் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல சம்பளம் வாங்குறவங்கள தூக்கிட்டு ஒரு 4-5 பேரை அந்த சம்பளத்துக்கு போட்டு வேலை வாங்குறது ஐடி துறையில் நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். அதனால் ஏஐன்னு காரணம் சொல்கிறது வந்து சரியா இல்லை. அது வந்து யூஸ்வலாக பொய் தான். ஒரு காரணமா ஆமாம், சொல்றாங்க. பொய்யான காரணம் தான். ஏஐனால தன்னிச்சையாகவும் வேலை செய்ய முடியாது. ம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம்னா அந்த சாஃப்ட்வேரில் என்ன வேணும்ன்றத மனிதனுக்கு புரிஞ்சு அதுக்கு சொன்னாதான் அது சரியான வேலையில செய்யும். அது வந்து தானா தன்னிச்சையா எல்லாத்தையும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அது வந்து செய்யறதுக்கு வந்து திறன் இருக்காது. அதுவும் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒருத்தர் அதுக்கு வந்து சொன்னாதான் அது வந்து செய்யும். அதுவும் அது செய்யறதை வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்கு. பெரும்பகுதியான நேரம் அது ஏதோ செஞ்சு விட்டுரும் கண்ணா பின்னான்னு. அதை உட்காந்து புரிஞ்சுக்கிறதும் அதில் கிரியேட் ஆகிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுமே வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து முழுமையாக ஒரு மனிதனை போலவே வேலை செய்வதற்கு, இன்டெலிஜென்ட்டோட வேலை செய்வதற்கெல்லாம் அது வந்து இல்லை. இன்னும் ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா பேசி கம்யூனிகேட் பண்ணி வாங்குற தகவல்கள் பெரிய தகவல்களாக இருக்கும். குட்டி குட்டி டீம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து இதுவே பேசி வாங்குற அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா ஐடி துறை வந்து ஹைலி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கும். யாருக்கால யார் இழுத்து விடுறது, அப்போ தான் அவங்க முன்னாடி வெளியில் வர முடியும் அப்படின்றது வந்து ஐடி துறையில் ஹைலி காம்படிட்டிவ். ஸோ ஒரு காம்படிட்டிவாக இருக்குன்னா பொலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ பொலிட்டிக்கலாக இருக்கிற இடத்துல நான் டேட்டா கேட்குறேன், எனக்கு தகவல் வேணால் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கேம் நடக்கும். அந்த கேமெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து புரியாது. ஸோ அப்படி புரிஞ்சு பண்ணுறதுக்கெல்லாம் மனிதர்கள் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண முடியும். இது வெறும் வந்து 4 லைன் கோட் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்ரீதர் இவங்க சொல்கிற மாதிரி. அதையும் தாண்டி காம்ப்ளெக்ஸான வேலை. அதுக்கு தான் வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து இங்கே தேவைப்படுறாங்க. உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே இவ்வளோ திறமை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஏஐனால இதெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. இப்போ எந்த ஏஜ் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? ஃப்ரெஷரா, இல்லை மிட் லெவலா, இல்லை அதிக எக்ஸ்பீரியன்ஸ்டா? அதாவது இப்போ ஏஐ வரதுனால ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அதிகப்படியான பாதிப்பு மன ரீதியாக இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னே புரியாது. ஆனால் உன்கிட்ட தான் ஏஐ கொடுத்துறேன்னே செஞ்சு முடியும் அப்படின்னு வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பாங்க. இதுவே 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்துருச்சு, ஃப்ரெஷர்ஸே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காரணம் காட்டி வெளியில் போக சொல்லுவாங்க. பட் எப்போவுமே வந்து இந்த ஃப்ரெஷர்ஸை வந்து பயமுறுத்தி வேலை வாங்குறதும் 35 அண்ட் அபோவ் இதெல்லாம் ஏமாத்து எல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்கள வந்து வெளியில் அனுப்புறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 2 எண்டுக்கும் எப்போவுமே லே ஆஃப் யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க? 35 அண்ட் அபோவ். ஸோ அந்த லெவல் ஆஃப் பீப்புள் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரியான பீப்புள் அதிகமாக ஃபேஸ் பண்ணும்போது, இப்போ அரவிந்த் சாமி சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஐ மீன் ஆக்டர் அண்ட் தொழிலதிபராக இருக்கிறவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான துறைகளில் நம்ம வந்து நிறைய ஸ்கில்லிங், அதாவது நம்மளை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ஒரு ஸ்கில்லை மட்டும் நம்மளை சுருக்கிக்காமல் இன்னொன்று நிறைய நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க தான் லே ஆஃபே பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஐடி துறையில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் சின்ன சின்ன மைனர் வருஷத்துலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் செய்யணும்னா அதுக்கு ஒரு 100 சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணிடும். ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதில் என்ன மாறி இருக்குது, இதில் ஏன் மாறி இருக்குது, இதில் என்ன 2 விஷயம் இருக்கும், அதில் எது சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறது, படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஐடி துறையோட வேலை. ஸோ அப்போ எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாரும் படிக்காமல் கிடையாது. நிறுவனங்கள் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னால் நான் வந்து ஒரு லெகசி டெக்னாலஜி, ஓல்டு டெக்னாலஜியில் நான் இருக்கணுன்றது வந்து நிறுவனத்தோட தேவையாக இருக்கும். நான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் படிக்கிறேன்னா என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு இதிலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பல டெக்னாலஜிஸ் வந்து பல பேர்னால அடாப்ட் பண்ண முடியல. யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ண, வேலை நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க முடியும். அதனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க கான்ஷியஸாக. 2வது, வெளியில் வந்து நீங்கள் படிக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூக்கத்தை விட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் தூக்கத்தை விட்டு படிக்க முடியும்? வாழ்க்கை பூரா நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா எத்தனை நாள் படிக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து கேள்விகளாக இருக்குது. அதனால் ஸ்கில்ன்றது நம்ம வந்து ஐடி துறையில் எப்போவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஆனால் எவ்வளவு இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களோட பெஞ்ச் பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக்கியிருக்காங்க. எந்த அளவுக்குனா, இப்போ 30லேருந்து 35 நாள் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்கள லே ஆஃப் பண்ணுறது. இது எந்த அளவுக்கு நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பெஞ்ச் பாலிசின்றது வந்து சட்டத்தின் அடிப்படையில் ரெகுலேட்டே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து இந்த துறைக்கு ஒரு பிரத்யேகமான, ஐடி துறைக்கு பிரத்யேகமான ஒரு அம்சம். வேற எந்த துறையிலுமே பெஞ்சுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்போ பிரத்யேகமாக இருக்கும்போது இது சட்டத்துக்குள்ள என்னென்ன விதமான இங்கே டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்து அதை ரெகுலேட் பண்ணணும். பல விதமாக டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்குது.
நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து 1 வருஷம் இருந்தாலும் உட்கார வைப்பாங்க. ஸோ பெஞ்சில் நீங்கள் வந்து பெருசாக வேலை செய்யாமல் அப்பப்போ போயிட்டு அட்டெண்டன்ஸ் போயிட்டு வந்து இருக்கலாம். அதே மாதிரி என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் அவங்கள வந்து வேலை கொடுக்காம டார்கெட் பண்ணி காலி பண்ணலாம் பொலிட்டிக்கல் காம்படிஷனில். 35 நாள் தாண்டியும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரே நாளில் தூக்குனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸும் இருக்கிறாங்க, சீனியரும் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பலவிதமான டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. எந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து பெஞ்சில் மூவ் பண்ணப்படுறாங்க, எந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு டிலே ஆகுது, அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் உட்பட எது அவங்களுக்கு காட்டணும்னு அந்த ஹெச்ஆர் டிசைட் பண்ணுவாங்க. நான் வந்து பெஞ்சில் இருக்கும்போது எனக்கு வந்து செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம் வேலைக்கு. ஆனால் அதில் எதெல்லாம் எனக்கு காட்டலாம்ன்றதே வந்து ஹெச்ஆர் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஊழியர்களுக்கு பெருசாக தெரியாது, மறைமுகமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுது. அண்ட் அப்படியே நான் வந்து 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் பாஸ் பண்ணாலும் 3வது ரவுண்டில் எந்த விதமான தகவலும் இல்லாமல் நான் டினே ஆவேன். ஏன்றது எனக்கு சொல்லவே மாட்டாங்க. அகெயின் ஹெச்ஆர்ஸ் வந்து இவங்களை இந்த இடத்துக்கு எடுத்தால் நமக்கு காஸ்ட்டு, இவங்களுக்கு பதிலாக 10 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதிலாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோல் எடுங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னுடைய திறமைக்கோ என்னுடைய வேலையோட எக்ஸ்பீரியன்ஸுக்கோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற ஒரு இடமாவே வந்து ஐடி துறையில் இருக்குது. அந்த அடிப்படையில் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய டிமாண்டும் இருக்குது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஐடிக்குள்ளே, உங்களோட சங்கத்துலேருந்து எந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கான? முதல்ல நம்ம ஒன்றா சேர்ந்து ஐடி துறையில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நமக்கான ஒரு சட்டம் வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து 6 மணி நேரத்துக்கு வேலை நேரமாக சுருக்கணும். டெக்னாலஜியில் இவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ 6 மணி நேரம் வேலை நேரமாக சுருக்கணும்னா 4 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு உருவாகும். கிட்டத்தட்ட 25% உடனடியாக வேலைவாய்ப்பு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் உருவாகும். நாட்டுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த்துக்கு மிக மிக நல்லது. இண்டிவிஜுவலுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு கூட படிக்கிறதுக்கு நான் நிறைய வந்து என்னால் செலவு பண்ண முடியும் 6 மணி நேரம் வேலை நேரமாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி மென்சுரல் லீவ் வந்து ஐடி எம்ப்ளாயிஸில் விமென்க்கு மத்தியில் ஒரு பெரிய நீடாக இருக்குது. 2 நாள் நீங்கள் வந்து பெய்டு லீவ் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. பட் அதை பற்றி ஒரு அவேர்னஸோ இன்னும் ஸ்டிக்மடைஸாக தான் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸோ பேச்சு கூட கிடைக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டிமாண்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், பெஞ்ச் பாலிசி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்ணணும். இதை தாண்டி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு பிரத்யேகமான சட்டம் வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டாக இருக்குது. இது கொண்டு வரலன்னா மேலும் மேலும் இளமையில் இறப்பது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான ரீசன் அரசு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் வந்து இருக்குது. ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, சைக்காட்ரிஸ்ட் வராங்க. இதெல்லாம் ஏன் வருது? இதுக்கு காரணம் என்ன? திடீர்னு வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸுக்குள்ளே சூசைட் நடக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்றத வந்து அரசு வந்து ஆய்வு பண்ணாமல் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாது. ஸோ இந்த பாலிசி வந்து அச்சீவ் பண்ணால் தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து பெட்டர் ஆகும். நமக்கு கிடைக்கிற காசு நிலச்சி நிற்கும். இல்லைன்னா வந்து 2 மாதம் கிடைக்கும், 3 மாதம் கிடைக்கும், 6 மாதம் கிடைக்கும், அப்புறம் வேலை போயிடும். திருப்பி வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி வேலை செய்யணும். இது வந்து ஒரு சஸ்டைனபிளாக இருக்காது அப்படின்றத. ஸோ அதை நடக்கணும்னா நமக்கு வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணணும், அந்த பாலிசி சேஞ்சை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பண்ணும்போது பிரதானமாக லே ஆஃபில் நடக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரியான பல கவுன்சிலிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லோக்கல் லெவலில் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். வாக் போகிறது, எக்ஸசைஸு, ஜாகிங், திங்ஸ் லைக் தட். ஸோ அதெல்லாமே ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஏன்னா நிறைய சூடோ சயின்ஸ், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூடோ சயின்டிஃபிக் யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து முறியடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்னும் அக்ரிவேட் பண்ணி குடும்பத்தையும் நடுத்தரவும் நிற்க அளவுக்கு வந்து கொண்டு வர விஷயங்களாக அதெல்லாம் இருக்குது. ஹெல்த் வந்து பிரதான பிரச்சனையாக இருக்கிறதுனால ஐடியில். ஸோ இதெல்லாம் வந்து வி ஆர் டூயிங். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான மாஸ் லே ஆஃப், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்தெந்த டிஃப்ரென்ஸ், அவங்க என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சைடில் என்ன எதிர்பார்க்குறோம்னா ட்ரைபார்ட்டேட் கமிட்டி வந்து அமைக்கணும் அப்படின்னு. ட்ரைபார்ட்டேட் கமிட்டினா மேனேஜ்மெண்ட்டு ஒரு நாஸ்காம், அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், கவர்மெண்ட்டு, யூனியன்ஸ் 3 பேரும் உட்காந்து பேசணும். பேசினா என்ன இஷ்யூஸ் இருக்குது, எங்கே அட்ரஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பேசலாம். பல துறைகளுக்கு இருக்குது, ஐடிக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி இப்போ புதிய லேபர் கோடு வருது. அந்த லேபர் கோடு பல விஷயங்கள் வந்து மோசமான விஷயங்கள் வந்து ஐடி துறைக்கு கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட், பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாமல் 11 மாதம் கான்ட்ராக்ட் வந்து பெரும்பளவில் வர்றதுக்கான எனேபிள் பண்ணுற ஒரு சட்டமாக இருக்குது. இன்னும் மோசமாக ஐடி எம்ப்ளாயிஸை கொண்டு போகும். இதெல்லாம் வந்து அமல்படுத்தாமல் பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களுடைய தேவை என்னன்றது நாங்கள் பல பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
அந்த அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் சட்டம் வேணுனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு டிராஃப்ட் சட்டமே நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டிராஃப்ட் ரெடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சட்டமாக்குங்க. இதெல்லாம் பேசாமல் யார்கிட்டையும் விவாதிக்காமல் லேபர் கோடு அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக தான் இருக்குது. அதை அப்போஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு சைடு எதிர்த்துக்கிட்டு அதை ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி சட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட. இப்போது ஐடி துறையில் வேலை பார்க்கணுன்னு பல கனவுகளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சில பயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாஸ் லே ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாப் செக்யூரிட்டியே இல்லை. ஸோ இந்த மாதிரியான கனவோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? கண்டிப்பாக ஐடி துறை வந்து நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் நம்பர் 1 வேலைவாய்ப்பு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது இதுதான். ஸோ ஒரு குடும்ப ஊதியம் கொடுக்குற வேலை வந்து இப்போதைக்கு ஐடி தான். ஸோ வேறு எங்கேயும் வேலைவாய்ப்பு உருவாகிறதே கிடையாது ஐடியில், ஸோ இந்தியாவில். ஸோ அந்த அடிப்படையில் இதில் தாராளமாக நிறைய வேலைவாய்ப்பு இன்னும் உருவாகும். அண்ட் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து உருவாக்க போகிறேன்னு வந்து கவர்மெண்ட் வந்து பாலிசி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தாராளமாக படிக்கலாம். பட் படிக்கும்போது மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து அடிப்படையாக நிறைய தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியமாக இருக்கும். ஏன்னா ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் ட்ரிவியலான ஒரு சாதாரண விஷயங்கள்லாம் வந்து ஏஐ கிட்ட தெரிஞ்சுக்கலாம். பட் ஆழமான ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நம்மளால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஸ்கில்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான இனிமேல் மாணவர்களுக்கு தேவைப்படும். அந்த அடிப்படையில் கல்வி நமக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பிரச்சனை தான், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதையும் தாண்டி படிப்பதற்கு என்ன வழி, லைப்ரரி எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து முயற்சி எடுத்தால் தான் சர்வைவ் ஆக முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். பட் அப்படி வந்துட்டாங்கன்னா தாராளமாக இங்கே வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்கத்தான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனதுல ஒன்று மட்டும் புரியுது. தனிநபராக இருந்து லே ஆஃபாக இருக்கட்டும், டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதை விட ஒரு குழுமமாக இருந்து யுனைட் மாதிரியான சங்கத்தில் இருந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் அவங்களுக்கு தேவையான உரிமைகள் எந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணணும் அதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நேரம் ரொம்ப முக்கியமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.